ஹே காய்ஸ்! ஸோ எல்லாத்துக்கும் இருக்க கன்ஃப்யூஷன் மாரி தான் எங்களுக்கும். என்ன அப்டின்னா, சென்னையிலேயே ஃப்ளாட் ஆர் அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா? இல்ல ஊர்ல ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா? அப்படின்னு தான். 2 பேருமே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கனால, அவங்கவங்களுக்குன்னு பர்சனல் லோனும் இருக்கிறதுனால, எதுக்கு நம்ம பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். நாங்க சென்னையிலேயே இருக்கனால, சரி ரென்டட் பிளான் பண்ணலாம். ஏன் அப்டின்னா, வீடு மெயின்டெனன்ஸ் இல்லாம போயிடும்னு சொல்லிட்டு, கீழ வந்து 1 பிஹெச்கே பிளான் பண்ணோம். அண்ட் மேல வந்து 2 பிஹெச்கே போடலான்னு பிளான் பண்ணோம். ஒரு சில விஷயம்லாம் எப்பவுமே மாறாதில்ல. நான் 5த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கும் என் தம்பிக்கும் கம்ஃபர்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு என் பேரண்ட்ஸ் வீடு கட்டுனாங்க. இப்ப அதே நான் என் பையனுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து வீடு கட்டுறோம். பேரண்டிங்னா இதானோ! நம்மள விட நம்மளோட கிட்ஸோட ப்ரையாரிட்டிய நம்ம வந்து கன்சிடர் பண்றது. என்னதான் இந்த ஹவுஸ் எனக்கு லைபிலிட்டியா இருந்தாலும், என் பையனுக்கு அது ஒரு கிரேட்டஸ்ட் அசெட்டாவும், ஒரு நல்ல ஃபவுண்டேஷனாவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ அவன் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் பீஸ் அண்ட் லவ் குடுக்கணுங்கிறதாலயோ என்னமோ தான், இப்போ வீடு பில்லர்லேருந்து 7 ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் போயிருக்கு.